சுகாதார அமைப்பில் இருந்து அமெரிக்கா வெளியேறுவதாக அறிவித்தார் அதிபர் டிரம்ப். ஆண் பெண் என்ற இரு பாலினத்தவர் மட்டும்தான் இனி அமெரிக்காவில் அங்கீகரிக்கப்படுவார்கள் என்றும் அறிவிப்பு. அமெரிக்க துணை அதிபராக பதவியேற்ற கணவர் ஜே டி வான்ஸை பெருமையோடு பார்த்து ரசித்த இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அவரது மனைவி உஷா வான்ஸ். சத்தீஸ்கரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய என்கவுண்டரில் நக்சலைட்டுகள் 12 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். கொல்லப்பட்ட நக்சலைட்டுகளில் தலைக்கு ₹1 கோடி சன்மானம் அறிவிக்கப்பட்ட நக்சலைட்டும் அடக்கம் என அதிகாரிகள் தகவல். கர்நாடகாவில் அதிக நாள் விடுமுறை எடுத்ததை கண்டித்து 3 தொழிலாளர்கள் மீது கொடூர தாக்குதல். பாதங்கள் மீது கட்டி வைத்து தாக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் பணிகளுக்காக மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் மற்றும் காவல்துறையினர் வருகை. மக்கள் அச்சமின்றி வாக்களிக்கும் வகையில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் உள்ள முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்ற பேரணி. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் வி சி சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீதாலட்சுமி உட்பட 46 பேர் போட்டி. கடைசி நேரத்தில் வேட்பாளர் பட்டியலில் இருந்து வெளிமாநில பெண் பெயர் அதிரடியாக நீக்கம். வடசென்னை ஆர்.கே. நகர் காவல் நிலையம் முன்பாக இளைஞர் தீக்குளித்து தற்கொலை முயற்சி. அதிர்ச்சியடைந்த போலீசார் தண்ணீர் ஊற்றி காப்பாற்றி ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே என்உயிர் சௌர்யா என தன் காதல் மனைவிக்கு உருக்கமான கடிதத்தை எழுதி வைத்துக் கொண்டு கணவன் தூக்கிட்டு தற்கொலை. வட்டிக்கு கடன் கொடுத்தவர்கள் அதிக வட்டி கேட்டு தொந்தரவு செய்ததால் விபரீத முடிவு. ஒசூர் பகுதிகளில் அதிக பனிப்பொழிவால் வாகன ஓட்டிகள் அவதி. கடும் குளிர் நிலவியதால் பொதுமக்கள் சிரமம் அடைந்தனர். அமெரிக்காவின் 47வது அதிபராக பதவியேற்ற டொனால்டு டிரம்புக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வாழ்த்து. உக்ரைன் போர் மற்றும் அணு ஆயுதங்கள் குறித்து டிரம்ப் அரசுடன் பேச்சு நடத்த தயாராக இருப்பதாகவும் அறிவிப்பு. அமெரிக்காவின் வேலை வாய்ப்புகள் வேறு நாடுகளுக்கு செல்வதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என டிரம்ப் உறுதி. பணவீக்கம், விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தி உற்பத்தி அதிகரிக்கப்படும் எனவும் பேச்சு. அமெரிக்க அதிபராக டிரம்ப் பதவியேற்பு நிகழ்ச்சியில் உலக பெரும் பணக்காரர் எலான் மஸ்க் உற்சாகம். அமெரிக்க மக்கள் பொற்காலத்தை சந்திக்கப் போவதாகவும் எதிர்காலத்தை நினைத்து மிகவும் உற்சாகமாக இருப்பதாகவும் பேச்சு. டிக்டாக் மீதான தடையை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதற்கான உத்தரவில் கையெழுத்திட்டார் டிரம்ப். பொருத்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வசதியாக 75 நாட்கள் அவகாசம் அளிக்கப்படுவதாக தகவல். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலின் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. திமுக, நாம் தமிழர் கட்சி உட்பட 46 வேட்பாளர்கள் போட்டி. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதில் தங்களது தலையீடு எதுவும் இல்லை என்று அமைச்சர் முத்துசாமி விளக்கம். அனைத்தும் தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளின்படியே நடைபெற்று வருவதாக கருத்து. பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராடும் மக்களை சந்திக்க விஜய் செல்வது சரி என புரிந்துதான் தமிழக அரசை அனுமதி கொடுத்துள்ளது என கரூரில் எம்பி ஜோதிமணி பேட்டி. ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டியிடாதது போன்று சட்டமன்ற தேர்தலிலும் பாஜக, அதிமுக போட்டியிடாமல் இருப்பார்களா என்றும் கேள்வி. நிச்சயமா தமிழ்நாடு அரசாங்கம் அதை புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம உட்கார்ந்து போராடுகிற மக்களோட பேசி யாருக்கும் பாதிப்பு இல்லாம ஒரு வளர்ச்சி திட்டத்தை நிறைவேற்றுறதுதான் ஒரு அரசாங்கத்தோட கடமை. அதுதான் தமிழ்நாடு அரசாங்கம் செய்கிறாங்க. மிக நிச்சயமா ஒரு மக்களுக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகள் ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் நான் நம்புறேன்.
அது விஜய் அவர்களா இருந்தாலும் சரி, மற்ற அரசியல் கட்சியின் தலைவராக இருந்தாலும் சரி, போராடுகிற மக்கள், ஒரு அரசியலில் இருக்கிற தலைவர்களுடைய கடமை என்னன்னா, போராடுகிற மக்களை போய் பார்த்து அவங்க தரப்பு நியாயங்கள் என்னன்னு கேட்கறது தான் ஒரு அரசியல் கட்சியினுடைய வேலை. அது விஜய் அவர்கள் செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதை அவர் செய்யறது சரின்னு தமிழ்நாடு அரசாங்கம் புரிஞ்சுக்காங்க. அதனாலதான் அவருக்கு போய் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம அனுமதி வழங்கப்படுது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே நொச்சிப்பட்டியில் ஏரியில் உடைப்பு. ஏரி நீர் சூழ்ந்து 50 ஏக்கர் நெல் வயல் சேதமானதை கண்டித்து விவசாயிகள் திடீர் சாலை மறியல். தைவானின் தெற்கு பகுதியில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.4 பதிவு. வீடுகள் மற்றும் கட்டிடங்கள் குலுங்கும் அதிர்ச்சியூட்டும் காட்சிகள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.